தமிழகத்தில் நாளுக்கு நாள் மார்பக புற்றுநோய் தொற்று அதிகரித்து வருகிறது. 100 நபர்கள் இருந்தால் அதில் சராசரியாக 18 முதல் 25 நபருக்கு மார்பக புற்றுநோய் தொற்று காணப்படுகிறது. இந்த நோயை ஆரம்பத்திலே தடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் என்கிறார் விழுப்புரம் மாவட்ட மருத்துவ புற்றுநோயியல் நிபுணர் தாமோதர குமரன். வணக்கம், நான் டாக்டர் தாமோதர குமரன், ரேடியேஷன் அண்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். இங்கே விழுப்புரத்தில் இருக்கேன். அவேர்னஸ்னாலே நம்ம நிறைய பேருக்கு மார்பக புற்றுநோய் பற்றி தெரியாது, தெரிஞ்சாலும் வரமாட்டாங்க. நிறைய பேர் எனக்கு கண்டுபிடிச்சா பயமாக இருக்கு, வரமாட்டாங்க. ஐயோ கண்டுபிடிச்ச பேர் நான் எனக்கு கேன்சர் வந்துருச்சு, நான் வாழணும்னா தெரியல, வரமாட்டாங்க. பட் இன்னும் ஒரு வாரம் சொல்கிறேன்னா, கேன்சர் குணப்படுத்தப்படும், சரிங்களா? ஆனால் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே வரணும், வந்தால் தான் அது குணப்படுத்தப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை நடைமுறை அதிகம் மாறின்னு இருக்கு. நம்ம விழுப்புரம் நான் 1817 வந்தேன். வரும்போது ரொம்ப கம்மி தான் வந்தாங்க. ஒரு ஓபிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு தான் மேக்ஸிமம் மார்பு கட்டி பார்த்துருந்தேன். இப்போ 2026 பார்க்கும்போது பார்த்தா நான் 10 பேரை பார்த்தா ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு மார்பு கட்டி மார்பு புற்றுநோய் வந்துடுது. ஏன் இந்த மாதிரி டெவலப்னு பார்த்தா நம்ம we are following urbanization. இப்போ 17 கர்ப்பப்பை புற்றுநோய் அதிகமாக இருந்துச்சு விழுப்புரத்தில், இப்போ மாறிடுச்சு, மார்பக புற்றுநோய் அதிகமாகிட்டு இருக்கு. எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நடைமுறைகள் எல்லாமே இதில் இன்வால்வ்மெண்ட் ஆகிருக்கு. ஒரு 100 பெண்கள் இருக்காங்களா, சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 25 பேருக்கு மார்பக கேன்சர் வந்துடுது. ஸோ 1:20 அந்த ரேஷியோவில் வந்துட்டுருக்கு. காமனாக ஒரு விஷயம் முன்னெல்லாம் பார்த்துருந்தோம், நான் 60 வயசு தான் எனக்கு கேன்சர் வரும்னு நினச்சிருந்தேன். இப்போ அப்படி தான் கிடையாது. இப்போ ரீசெண்டாக 25-30ஸ்லேயே கேன்சர் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணங்கள்? நம்ம லைஃப் ஸ்டைல் தான் இது முக்கியமான புள்ளி காரணமே அதுதான். ஸோ பெண்களுக்கு இல்லை, ஈவன் ஆண்களுக்கும் மார்பு கேன்சர் வரலாம், அது தெரிஞ்சுங்க. பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் வரும். ஸோ நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணி, நிறைய பேர் ஃபேட்டாக இருப்பாங்க, கட்டின்னு சொல்லுவாங்க, கொழுப்பு கட்டின்னுவாங்க, இல்லை இப்போ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுறது பார்த்தா ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இப்போலாம் முன்னெல்லாம் பெரிய பெரிய மிஷின்லாம் தேவையில்லை. ஹேண்ட்ஹெல்ட் ஒரு சின்ன மேமோகிராமிலே ஒரு சின்ன எக்ஸ்ரே அல்ட்ராசவுண்ட்லேயே உங்களுக்கு தெரிய வந்துடும், இது கேன்சர் மாதிரி இருக்கா, மாறப்போதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வசதிகள் நம்ம ஊர்லேயே இருக்குது. இங்கே விழுப்புரத்தில் எக்கச்சக்கமான ஸ்கேன் சென்டர்ஸ் இருக்குது, அவங்களே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அது அதிகமான சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அதை உறுதிப்படுத்துறதுக்கு, கேன்சரை பார்க்குறதுக்கு பயாப்சி அப்படின்னு சொல்லுவோம். அதை நாங்கள் விழுப்புரத்தில் ஜெயம் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறோம். நாங்கள் அது பண்ணி கொடுத்தோன்னா எங்களுக்கு 2 நாள்லேயே கேன்சர் இல்லைன்னு தெரிய வந்துடும். ஓகே கேன்சர் ஆகிடுச்சுப்பா, ஐயோ நெக்ஸ்ட் சொல்லுங்கள், ஐயோ கேன்சர் இல்லை, நீங்கள் நம்ம சென்னைக்கு போயிடலாம், இங்கே நம்ம டெல்லி போயிடலாம் அப்படின்னு எல்லாம் ஊரை விட்டு போக தான் பார்ப்பாங்க. பட் இல்லை, இப்போ இந்த மாதம் ஒரு உலகம் WHO இருக்குது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டினா, இந்த வருஷம் தீமை இதுதான். நீங்கள் விழுப்புரத்தில் இருங்க, ஈவன் ஒரு கிராமத்தில் இருங்க, உங்களுக்கு வர சிகிச்சையும் இப்போ சென்னை மாநகரம் இல்லை, உங்களுக்கு சிங்கப்பூர், மலேசியா, ஈவன் அமெரிக்கா சொல்லுங்களேன், அங்கே என்ன சிகிச்சை பண்ணுறாங்க நீங்கள் பண்ணித்தரோம். நாங்கள் புது மருந்துகள் அந்த கட்டிக்கு வந்திருக்கு. சில பேர் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, கேன்சர் வந்தாலே மூடி கொட்டுற மாதிரிலாம் ஒரு சோகமான ஃபேஸை போட்டிருப்பாங்க. இதுதான் புற்றுநோயோட ஃபேஸ் படத்தை காமிக்கிறது. ஆனால் அப்படி கிடையாது. நிறைய பேருக்கு வந்த பேருக்கு முடி கொட்டாத மருந்துலாம் இருக்குது, உடம்பு சோகம் இல்லாமல், சோர்வு அடையாமல், ரத்தம் குறையாமல் மருந்துலாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கூட பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நார்மல் அவங்க வாழ்க்கை இருக்குல்லையே, அதுவும் பாதிக்கப்படாது. ஸ்டேஜ் இருக்குது, 1, 2, 3, 4ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆரம்பத்திலே வந்துட்டீங்க, இது மாதிரி ஏர்லி டிரெக்ஷனால் வந்துட்டிங்கன்னா நான் கேரண்டியாக சொல்கிறோம் குணப்படுத்தப்படும். இதே நீங்கள் லேட் ஆகி, இல்லை நாங்கள் ஏதோ தரவிட்டேன், ஏதோ க்ரீம் தரவினேன், ஏதோ நான் இலை தரவினேன் அப்படின்னா அது கண்டிப்பாக கட்டி முத்திரும். அது 3 நாள்னு அதிகமாக பிரிவு ஆகிடும். ஸோ ஸ்டேஜ் அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குணப்படுத்த வாய்ப்புகள் கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? ஒருத்தருக்கு பொதுவாக வைத்தியங்கள் போடுவோம், ஒருத்தருக்கு நாங்கள் மருந்துகள் போடுவோம், ஒருத்தருக்கு டேட்டா ஆப்ரேஷன் பண்ணி கொடுப்போம். அது மார்பகத்தில் இதை பொறுத்து இருக்குது, பயாலஜி பொறுத்து தான் எல்லாமே மாறுது. ஸோ உங்களுக்கு என்ன கட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துப்போம், உங்களுக்கு என்ன மருந்து வேலை செய்யுது, உங்களுக்கு கீமோதெரபி வேலை செய்யுமா, ரேடியேஷன் வேலை செய்யுமா, ஆப்ரேஷன் பண்ணப்படுமான்னு சொல்லிட்டு நம்ம பயாப்சியை நம்ம பார்த்துக்கலாம். அது மாதிரி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மருந்துகளே கொடுப்போம் நாங்கள். ஸோ இது மாதிரி சிகிச்சைகள் வந்துருச்சு. ஸோ ஒருத்தருக்கு ஒரு வைத்தியங்கள் மாறும், ஒரே மாதிரி எல்லாருக்குமே இருக்காது, அதை புரிஞ்சுக்கணும். மார்பக புற்றுநோய் ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படின்னு கேட்டால் இது உறுப்புகள் வெடிவே இருக்குது. நம்ம இது உள்ள உறுப்புகள், நம்ம நுரையீரல் இல்லாட்டி வயிறுனா நம்ம பார்க்க முடியாது. மார்பு வெடியே இருக்கும்போது சுய பரிசோதனை, ஒரு பெண்கள் நீங்களே ஒரு மாதத்தில் ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிள் எல்லா டேயும் பார்க்க முடியாது, ஏன்னா இப்போ தான் சில டேஸ் உங்களுக்கு மாதவிடை வரும். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்புகள் வீக்கமாக இருக்கும், வலி வரும், அதை கட்டி நீங்கள் முடிவு பண்ணிப்பீங்க. ஸோ என்ன பண்ணு கேட்டால், மாதவிடை முடிஞ்சிட்டு ஒரு 3ஆம் வாரம் நீங்கள் எக்ஸாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். எப்படின்னா கையெல்லாம் தூக்கிட்டு ஒரு கண்ணாடி நின்றுட்டு தடவி பார்க்கலாம், கட்டி மேலே ஓடுதான் பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த உள்ள தோள்கள் ஏதாவது கலர் மாறுதா, காமில் தண்ணி வருதா,
இல்லை கைக்கு ஏதாவது வீக்கம் அடைஞ்சிருக்கா, கை வீக்கம் வந்திருக்கா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹிண்ட் கொடுக்கும். ஓகே ஏதோ இருக்குப்பா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுய பரிசோதனையே உங்களுக்கு வந்து சீக்கிரமே கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம ஸ்கேன் பயாப்சிலாம் பண்ணப்படும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தா வந்து சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா சிகிச்சை நிறைய இருக்குது. இந்த மாதிரி மார்பக கட்டிக்கு வந்து நிறைய விதமான காரணங்களும் இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கட்டி வந்துருச்சுப்பா, நெக்ஸ்ட்டு வந்து என் பொண்ணுக்கு வருமானு கேட்பாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 100% 5 to 10% தான் சான்ஸ் இருக்குது உங்கள் பரம்பரை வியாதியாக போகிறதுக்கு. அதை நான் பிளட்லேயே பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு கேன்சர் இருக்குது, என் பொண்ணுக்கு பார்க்குறோம், என் பசங்களுக்கு பார்க்குறோன்னா அந்த பசங்களுக்கு ஓரளவு ஏஜ் அட்டைன் ஆன பேருக்கு நம்ம பிளட்லேயே பார்த்துக்கலாம், இருக்காலையே பார்த்துக்கலாம். அது மாதிரி ஆனால் வந்து அது சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி, 5-10% தான் சான்ஸ். நம்ம ஊரில் அதிகமாக அந்த அளவு ரேம்ப் பண்ண கிடையாது. செகண்ட் வேற என்ன நம்ம வந்து காரணங்கள் இருக்கும் மார்பு கட்டிக்கு, எப்படி நம்ம வந்து இந்த தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்னேன் இல்லையா, நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதிகமாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் முக்கியவாசி காரணங்கள். நம்ம வந்து சாப்பாடே பார்த்தீங்கன்னா வந்து லோ ஃபேட் ஹை ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும், ஃபேட் கொழுப்பாக கம்மியாக எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேர் நம்ம வந்து வி ஆர் கிரேஸ் ஃபார் நான்வெஜ், நிறைய பேர் வந்து நான்வெஜ் எடுக்கணும் போகிறாங்க இல்லையா, அதில் ஹை ஃபேட் கண்டென்ட் நான்வெஜ்லாம் இருக்குது, மட்டன்லாம் இருக்குது இல்லையா. சொன்னால் அவங்க கேட்டால் வந்து உடம்புல இருக்க அந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்றத்தாழ்வாக நம்ம மாற்றி விட்டுருது. ஹார்மோன்ஸ் இப்போ பிசிஓடிலாம் சொல்கிறாங்க இல்லையா, நிறைய பேருக்கு பெண்கள் சரியாக மென்ஸ்ட்ரேஷன் வராது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து இர்ரெகுலர் மென்சஸ், இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு குழந்தை இல்லை இன்ஃபர்டிலிட்டிக்காக மெடிசன்ஸ்லாம் எடுக்கிறாங்க, குழந்தை வேணும் எடுக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு காரணங்கள் நம்மளுக்கு வந்து புற்றுநோய் வர வைக்கிறதுக்கு. நம்ம உடம்புல ரொம்ப குண்டாக இருப்பாங்க, ஸோ இன்ஆக்டிவாக இருப்பாங்க. நான் இல்லைங்க, நான் வீட்டு வேலை அதிகமாகிடுச்சுங்க, என்னால் வேலை பண்ண முடியல. வீட்டு வேலை வேறு, பயிற்சி வேறு. வீட்டு வேலை பண்ணுறது நம்ம உடம்பை உருக்கி நம்ம வேலை பண்ணுற மாதிரி, அது வந்து உங்களுக்கு பயிற்சியே ஈடாகாது. நீங்கள் லோ ஃபேட் ஹை கேலரிஸ். ஸோ எந்த விதமான காய்கறி உங்களுக்கு பச்சையாக தெரியுதோ கண்ணில், சிம்பிளாக சொல்ல போனால் கீரை வகைகள், கேபேஜஸ்ஸு, பீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து சேஃபர் ஃபுட்ஸ் உங்களுக்கு. அகைன் ப்ரோட்டீன்ஸ், வெகான ஃபுட் லைக் இந்த பட்டாணி, சுண்டல். அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா இந்த ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, சிம்பிளாக சொல்ல போனால் ஒரே வார்த்தையில் இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸு, ரோஸ்டட் பொருட்கள், நம்ம வந்து அதிகமான விதமான நான்வெஜ் எடுக்கிறது, லேட் நைட் சாப்பிட்றது இதே சாப்பாடை, ஸோ எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸு ஃபேட்டாக மாறிடும். இது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. ஃபேட்டை அவாய்ட் பண்ணாலே, நீங்கள் கொலஸ்ட்ரால் கட் பண்ணாலே உங்களுக்கு வந்து மார்பு கேன்சர்னு உங்கள் ஹார்ட் பிரச்சனையோ கிட்னி பிரச்சனையோ கூட வராது. ஸோ வந்து உங்கள் சாப்பாடை கவனிக்கணும், மெயின் திங் அதுதான். அண்ட் தென் நான் சொல்லியிருந்தேன் பிளட்லேயே கூட பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொன்னேன். ஒரு பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஆர்சி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து லைக் பரம்பரை வியாதி பார்க்குறது தான் பிஆர்சி. அது தவிர சிடிசின்னு இருக்குது. சிடிசி அப்படின்னா சர்க்குலேட் டியூமர் செல்ஸ், அது கூட பிளட்லேயே பார்த்துக்கலாம். நம்ம வந்து வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே செக் பண்ணி கூட நம்ம வந்து யூகிக்கலாம், ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டெஸ்ட்லாம் கூட இருக்குது நம்மளுக்கு. இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ப்ரிவென்ஷன் கூட வழி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு பிஆர்சியே ஒரு பாசிட்டிவ் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா மார்பை ஃபஸ்ட்டே எடுத்துருவாங்க. இட்ஸ் கால்ட் அஸ் ப்ரொஃபைலாட்டிக் மாஸ்டெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்பு எடுக்கிறது இல்லை நம்மனா இல்லை எனக்கு ரொம்ப மார்பு எடுக்க வேணாம்ப்பா, ஒரு ஜீனுக்காக மாத்திரை இருக்கா கேட்பாங்க. மாத்திரை கூட இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 8 months தான் லான்ச் பண்ணாங்க இந்த மாத்திரை. இப்போ இந்தியாவிலே லான்ச் ஆகிடுச்சு. முன்ன அது விலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ லான்ச் பண்ண பேர் மாதத்துக்கு ஒரு 3000 இந்த மாத்திரை கிடச்சிருது. ப்ரிவென்டிவ் மாத்திரை, மார்பு கேன்சருக்கு ப்ரிவென்டிவ் மாத்திரையே ஒன்று இருக்குது. அதை எடுத்தால் கூட நல்லாயிருக்கும், உங்களுக்கு வராமல் இருக்கும். இன்னொரு மாத்திரை கூட இருக்குது, மாதத்துக்கு 100 ரூபா தான் ஆகும். ஸோ இவ்வளோ ப்ரிவென்டிவ் மாத்திரைகள் வந்துருச்சு. உங்களுக்கு வர மாதிரி இருக்கா, ஃபஸ்ட்டே மாத்திரையை போட்டுருங்க. ஸோ ப்ரிவென்ஷனும் இருக்குது, ட்ரீட்மெண்ட்டும் நம்மளுக்கு இந்த ஊர்லேயே இருக்குது. எல்லாமே வந்து ஒரு 45 அபவ் 45 வயசு மேலே போயிடுச்சுனாலே நீங்கள் வந்து எவ்ரி இயர் வருஷம் ஒரு முறை ஒரு மேமோகிராம் செக் பண்ணுறது பெட்ரு. அதில் பார்க்கும்போது எங்களுக்கு நாங்கள் மார்க்லாம் போடுவோம். ஓகே உங்களுக்கு மார்க்கு 2, மார்க் 3, மார்க் 4 போடுவோம். மார்க் அதிகமாக உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டே ப்ரிவென்ஷன் கொடுத்துருவோம். ஏன் வந்த பேருக்கு எதுக்கு பெரிய பெரிய சிகிச்சைகள்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வருஷம் ஒரு முறை 45 இயர்ஸ் அபவ் செக் பண்ணிக்கங்க டிஃபால்ட்டாக. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, எனக்கு சின்ன வயசுலேயே கட்டிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோங்கன்னா அல்ட்ராசவுண்ட் எம்ஆர்ஐ மேமோகிராம் பண்ணுறோம். அது மாதிரி பண்ணும்போது அதுக்கும் மார்க் போட்டுக்கலாம். ஸோ 25 அபவ் கூட பார்த்துக்கலாம். சப்போஸ் எனக்கு ஃபேமிலி ஹை ரிஸ்க் இருக்குது, எனக்கு கட்டிகள் அடிக்கடி வருது அப்படின்னா 20-25லேயே பார்த்துக்கலாம். பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது. பட் மோஸ்ட்லி காமனாக 45 அபவ் பார்க்குறது பெட்டர். லெஸ் தென் ஏஜ் பார்க்குறது எம்ஆர்ஐ ஆர் அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் பண்ணும்போதும் நம்மளுக்கு தெரிய வந்துடும் கட்டி இருக்கா இல்லையான்னு.